துணை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஃப்டர் சர்ஜரி என்னென்ன பயிற்சிகள் பண்ணலாம். இந்த சர்ஜரி மேபி ஆக்சிடென்டலாக இருக்கலாம், இல்லாட்டினா ஏதாச்சும் ரொம்ப நாள்பட்ட பிரச்சனையில் நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறதுனால அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறதுக்காக இந்த சர்ஜரி இருக்கலாம். மெயினாக லோவர் அப்டாமனில் ஏதாவது சர்ஜரி நடந்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன பயிற்சிகள்லாம் பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது லாப்ரோஸ்கோபிக் சர்ஜரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 month கழித்து இந்த மாதிரி மைல்டாக சின்ன சின்ன எக்ஸசைசஸ் ஆசனாஸ் பண்ணலாம். சப்போஸ் இது மைனர் சர்ஜரியாக இருந்துச்சுன்னா 1.5 month கழிச்சுன்னா, இல்லை ஒரு 2 மாதம் 1.5 to 2 months கழித்து நீங்கள் இந்த சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை மேஜர் சர்ஜரியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 3 months வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப நாளாக யோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கவங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரேயராக ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய குரு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு. இப்போ நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகளை நீங்கள் செய்யும்போது வயிற்றை ரொம்ப அசைச்சி ஸ்ட்ரெயின் பண்ணி செய்ய வேண்டாம். அப்படி செய்கிற மாதிரி வலி எதுவும் இருந்ததுன்னா அந்த பயிற்சியை கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடுங்க. அண்டு உங்களுக்கு பயிற்சிகள் செய்கிறதுனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் இதை கண்டினியூ பண்ணி டெய்லி செஞ்சுட்டே இருக்கணும். இது செய்கிறதுனால நீங்கள் சீக்கிரமாக ரிலீஃப் ஆவீங்க அப்படின்றதையும், அடுத்து நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, நார்மல் லைஃப்க்கு மாறி வந்துட்டே இருப்பீங்க. அதாவது உங்களுடைய பழைய லைஃப் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அப்படி உங்களுடைய லைஃப்பை கொண்டு வரதுக்கு இந்த பயிற்சிகள்லாம் உதவியாக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஹெவியாகவும் செய்ய ஆரம்பிக்கலாம். பட் அதுக்கு கம்ப்ளீட்டாக 3 months வரைக்கும் வெயிட் பண்ணணும். பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சதை அளவு பிரச்சனைகள், அதாவது ஸ்கின் அளவு பிரச்சனை, மேலோட்டமான பிரச்சனைகள் ஒரு 1 weekக்குள்ளே சரியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ளஷ் உள்ளுக்குள்ளே வரைக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு 1 or 2 months எடுத்துரும். இன்னும் போன் வரைக்கும் ப்ராப்ளம் அப்படின்னா 3 to 6 months ஆகிடும் ஹீல் ஆகிறதுக்கு. உங்களுடைய ஏஜை பொறுத்து, அப்புறம் உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும் சரியாகிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பொறுத்து தான் நீங்கள் ஹீல் ஆகிட்டே வருவீங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்ததுலேருந்தே உட்காந்து என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல காலை நீட்டி செய்யக்கூடிய பயிற்சிகள். ஸோ இது காலில் விரல்களுக்கு நீங்கள் அசைவு கொடுக்க இந்த மாதிரி 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்ச். அடுத்து 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்ச். அடுத்து ankle rotation. ஸோ இது எதுவுமே ரொம்ப உங்களுடைய வயிறுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காது, ஆப்போசிட். ஸோ இந்த பயிற்சிகள்லாம் கண்டிப்பாக சாப்பிட்டு 2 to 3 மணி நேரம் கழித்து நீங்கள் செய்யலாம். 8 to 8 கவுண்ட். அப்புறம் knee muscle tighten release 7 8 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்ச். அதுக்கடுத்து உங்களுடைய ஷோல்டர்ஸை அசைச்சு விடுங்க. ஆப்போசிட். அடுத்து உங்களுடைய எல்போ அசைச்சு விடுங்க. 2 3 4 5 6 7 8 opposite 8 7 6 5 4 3 next change. Next wrist rotation 3 4 5 6 7 8 opposite 8 7 6 5 4 3 next change. Fingers
பேக் போன் ப்ராப்ளம், அப்புறம் தலை சுத்தலாம் இல்லாதவங்க இந்த மாதிரி நெக் ரொட்டேட் பண்ணி கொடுக்கலாம். 3 4 5 ஆப்போசிட் எடுத்துருங்க. 5 4 3 2 1. ஓகே, தலை சுத்தல் எதுவும் இருக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணாமல் மேலேயும் கீழேயும் ஒரு 8 கவுண்ட் அசைச்சு விடுங்க. அப்புறம் சைடில் ஒரு 8 கவுண்ட் அசைச்சு விடுங்க. இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து ஆசனாஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ ஆசனாசம் செய்யும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வஜ்ராசனம் செய்யலாம். ஸோ வஜ்ராசனம் ஒரு காலம் முடிஞ்ச ஒரு காலம் மடிச்சு வைங்க, இல்லை அட் டைம் 2 காலம் மடிச்சு வச்சாலும் ஓகே தான். ஸோ ஏற்கனவே ஆசனாஸ் எக்ஸசைஸ் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். புதுசாக செய்கிறவங்களுக்கு இது மாதிரி வரல அப்படின்னா என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வஜ்ராசனம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் சர்ஜரி சில காரணங்கள்னால இன்டைஜஷன், அப்புறம் வயிற்று புண்ணு, அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த வஜ்ராசனம் செய்யும்போது சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடம்பை வஜ்ரம் மாதிரி ஸ்ட்ராங்காக பார்த்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசனம் வஜ்ராசனம். ஸோ இந்த பொசிஷனில் உட்காந்து நல்ல மூச்சு இழுத்து வெளிவிடுங்க. எடுத்தோடனே ரொம்ப நேரம் உட்கார முடியலன்னா பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக டைம் ஷெட்யூல் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ரீதிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல நிதானமாக மூச்சு இழுத்து நிதானமாக மூச்சு வெளிவிடுங்க. மூச்சை நல்லா கவனப்படுத்தி செய்யணும். ஸோ பிகினர்ஸ் இந்த மாதிரி செய்ய வராத பட்சத்தில் ஏஜிங் அதெல்லாம் உங்களுக்கு செய்ய வரலன்னா ஸோ ஒரு காலம் மட்டும் மடித்து இப்படி கொஞ்ச நேரம் ஒரு 5 இல்லாட்டி 10 கவுண்ட்டு அப்படி வச்சுருந்துட்டு ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த காலையும் ஒரு 5 கவுண்ட்டு அப்படி வச்சுருந்துட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். இது எக்ஸசைஸ் மாதிரி ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அடுத்து பத்மாசனம். இதுவும் ஏற்கனவே ஆசனாஸ் போட்டுட்டு இருந்தவங்கன்னா இந்த பத்மாசனம் உங்களுக்கு நல்லாவே வரும். சப்போஸ் ஆசனாஸ் போடாதவங்க அப்படின்னா இந்த பத்மாசனம் செய்ய வராது. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். பத்மாசனம் போட முடிஞ்சவங்க பத்மாசனத்தில் உட்காந்து நல்ல மூச்சு இழுத்து வெளிவிடுங்க. மூச்சில் கவனப்படுத்துங்க. அடுத்து கால் மாற்றி போட்டு செய்யலாம். ஸோ நீங்கள் பிகினிங்கில் வந்து ஒரு 10 செகண்ட்லேருந்து 20 செகண்ட் 30 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 கவுண்ட்ஸ் வரைக்கும் அந்த ஆசன பொசிஷனில் உட்காந்துருக்கலாம். உங்களுடைய மூச்சில் முழுமையாக கவனப்படுத்தும் போது உள்ளுக்குள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் நல்லா ஹீல் ஆகும். ஒவ்வொரு ஆசனத்துக்கும் தனித்தனி பலன்கள் இருக்குது. ஸோ அந்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பத்மாசனம் பொசிஷன் போட முடியாதவங்க அடுத்து சித்தாசனம் போடலாம். சித்தாசனம் ஸோ இந்த ஏனல் ரீஜன் உங்களுடைய ஹீல் டச் பண்ணுற மாதிரி வச்சுருந்துட்டு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாதத்தை நல்லா மேலே திருப்பின மாதிரி வச்சுருந்துட்டு சின் முதிரை பிடிச்சி நல்லா உட்காந்து நல்லா ப்ரீதிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா ஆழ்ந்த சுவாசம், நல்ல மூச்சு இழுத்து நிதானமாக வெளிவிடுங்க. இந்த பொசிஷனில் ஒரு உங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்து ரிலீஸ் பண்ணி பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 100 கவுண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்து கால் மாற்றி செய்யலாம். இதே இதை மோஸ்ட்லி பிபி பேஷண்ட்ஸாக இருந்தாலும் இல்லாட்டினாலும் இமோஷன்ஸை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆசனம்
சித்தாசனம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனம் செய்யும்போதே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு ஆழ்ந்த அமைதி உருவாகும். இந்த சர்ஜரினால் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் இதில் சித்தாசனம் போடும்போது அது லெவலுக்கு நல்லா வந்துடும். அடுத்து ஸோ ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் ரொம்ப காமன் ஆகிடும். ஸோ இது ஆஃப்டர் 40-50லாம் இப்போ ரொம்ப காமன்ற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஹார்ட்டுக்கு நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசனமாக செய்யக்கூடியது நம்ம பர்வோட்டாசனம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்து ப்ரீதிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நல்லா ஆழ்ந்த சுவாசம் 10 ஆழ்ந்த சுவாசம் எடுத்ததுக்கப்புறம் இதில் லைட்டாக வேணால் அண்ணாந்து பார்த்துக்கலாம். ஆழ்ந்த சுவாசத்துக்கு அப்புறம் மெதுவாக கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு 2-3 டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு இதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆசனமும் நீங்கள் ஒரு 100 கவுண்ட்ஸ் இருக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இல்லாட்டின்னா 10 டீப் ப்ரீத் எடுத்து ஒரு 2 டீப் ப்ரீத் ரிலாக்ஸ் பண்ணி அது மாதிரி ஒரு 2-3 ரவுண்ட் நீங்கள் செய்யலாம். அதனால உங்களுக்கு ஹார்ட் வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். அடுத்து செய்யக்கூடிய பயிற்சியாக நீங்கள் செய்ய வேண்டியது பரத்வாஜாசனம். ஸோ இது காந்தி தாத்தா போஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு சைடு காலை போட்டு உட்காந்துட்டு ஸோ எந்த கால் மடிச்சிருக்கீங்க, வஜ்ராசனம் மாதிரி மடிச்சிருக்கீங்க அந்த கையை நீங்கள் ஆப்போசிட்டில் வச்சுட்டு இந்த கையை பின்னாடி வச்சு லைட்டாக உடம்பை ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பொசிஷன்லேயே நல்லா ப்ரீத் பண்ணுங்கள். நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் ஒரு மினிமம் 30 கவுண்ட்ஸ் இருந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி 100 வரைக்கும் போகலாம். அடுத்து கால் மாற்றி செய்யுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் செய்கிறதுனால முதுகெலும்புக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைச்சி உங்களுடைய சர்ஜரி பண்ண பார்ட் வந்து நல்லா ரிலீஃப் ஆகிறதுக்கு, சீக்கிரமாக ஹீல் ஆகிறதுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆசனாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு சாந்தி ஆசனம் போட்டுருங்க. சாந்தி ஆசனம் போட்டு ரிலாக்ஸாக இந்த சாந்தி ஆசனம் மேபி ஒரு 10 minutes to 20 minutes வரைக்கும் கூட நீங்கள் போடலாம். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த சாந்தி ஆசனம் உங்களுக்கு நல்லாவே சரி பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் சொல்லி சாந்தியாசனம் போடலாம். அதாவது உங்களுடைய பாத விரலில் இருக்க நகத்துலேருந்து பாத விரல் ஒன்று பேர் சொல்லி அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓம் சாந்தின்னு சொல்லி அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி நல்லா அதை கான்சன்ட்ரேட் பண்ணி செய்யும்போது பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக இருந்து நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் சீக்கிரமாக சரியாயிடுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாந்தி ஆசனத்துக்கு அப்புறம் நீங்கள் சின்ன சின்ன மூச்சு பயிற்சிகள் செய்யலாம். ஸோ மூச்சு பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது மேபி ரிலீஜியஸாக பார்க்கும்போது உங்களுக்கு ஓம்காரம் சப்போர்ட்டாக இருக்கும். பட் இது எல்லா ரிலீஜியஸ் பீப்புளும் செய்யலைனாலும் பரவாயில்ல, இதுக்கு அடுத்த பயிற்சிக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓம்காரம் சொல்கிறேன். ஓம்காரம் நீங்கள் சின்முத்திரை பிடிச்சி நல்லா கண்களை மூடி உங்களுடைய ஒரு இமேஜினேஷன் மூலமாக செய்யக்கூடியது.
ஸோ இமேஜினேஷன்னா என்னென்னா, உங்களுக்கு மேலே, அதாவது உங்கள் தலை டாப் ஆஃப் த ஹெட் உச்சியிலேருந்து ஒரு 4 விரல் தள்ளி ஒரு லைட், ஒரு ஒளி அப்படியே நகர்ந்து வரதா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அது நெஞ்சு வரைக்கும் வரும்போது ஓனும், அது நெஞ்சிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் நகரும்போது இம்முனும் சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு எவ்வளோ நேரம் ஓ இழுக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் அப்படியே இம்மை இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. பிகினிங்கில் நீங்கள் ஷார்ட்டாக இழுத்தாலும் போக போக இது நல்லா டீப்பாக இழுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுடைய மூச்சு பாதையை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு, உங்களுடைய மைண்டை காம் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பயிற்சி. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் பயிற்சிகள் நிறையா இருக்குது அப்படின்னாலும், ஸோ வயிறு ரொம்ப அசைவு கொடுக்காமல் செய்யக்கூடிய பயிற்சியாக சின்ன சின்ன பயிற்சிகளை செஞ்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முகபஸ்திரிக்கா சப்போர்ட்டாக இருக்கும். நல்லா நேராக இருக்கும்போது மூச்சை இழுங்க, சைடில் திரும்பி அந்த மூச்சை வாய் வழியாக ஊதணும். மூக்கில் இழுத்த மூச்சை வாய் வழியாக ஊதணும். நேராக இருக்கும்போது மூச்சை இழுத்து அதை சைடில் திரும்புறதுக்குள்ளே வாய்க்கு கொண்டு வந்து வாயை உபிசமாக்கி வாயை நல்லா ஓ மாதிரி குவிச்சு அந்த காற்றை ஊதி கொடுங்க. உங்களுடைய படுக்கையிலேருந்து நீங்கள் எழுந்திருக்கிறதுக்காக செய்யக்கூடிய முதல் முயற்சியாக கூட இந்த பயிற்சி இருக்கலாம். இது படுத்துகிட்டே கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் படுத்துட்டு செய்யும்போது அடுத்து கொஞ்ச நேரத்தில் இந்த பயிற்சி செய்கிறதுனால உங்களுக்கு அந்த படுக்கையிலேருந்து எந்திரிக்கணும், படுத்து இருக்கக்கூடாது அப்படின்ற தோன்றல் உருவாகும். இது ஃபேஷியல் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடியை கம்ப்ளீட்டாக பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி பண்ணனா ஃபேஷியல் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, உங்கள் முகம் அவ்வளோ பொலிவாக இருக்கும். அடுத்து பிராமரி செய்ய போகிறோம். ஸோ இதுக்கு சுஜி முத்திரை ரெடியாக வச்சுக்கோங்க. இது காதுகிட்ட வச்சுட்டு நீங்கள் எப்போ மூச்சு இழுக்கிறீங்களோ காதை மூடிட்டு உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்னால் உள்நாக்கில் இருக்கணும். க்ரீன்ற ஓசையை மனசுக்குள்ளே உருவாக்கணும். மூச்சை இழுத்ததும் காதை மூடிடுங்க. தொண்டையில் உங்களுடைய சவுண்டு அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஒரு வண்டு ரீங்கார சவுண்டு மாதிரி கொடுக்கணும். இது மாதிரி 10 தடவை செய்யலாம்.
இது உங்களுடைய தைராய்டு லெவல் பண்ணுறதுக்கு, அப்புறம் உங்களுடைய ஞான சக்தி அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு, உங்களுடைய நரம்புகளில் படிஞ்சிருக்கக்கூடிய உப்பு படிமானங்களை உதிரி தள்ளுறதுக்கு, உங்களுடைய விஷன் கிளியராக ஆகிறதுக்கு, அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய பிரம்மரி பயிற்சியை செஞ்சு அப்படியே நீங்கள் இன்னொரு சாந்தியாசனம் போட்டு முடிக்கலாம். இந்த பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அண்டு ஈவினிங் நைட் நீங்கள் படுக்கத்துலேயும் நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய எந்த போர்ஷன் அஃபெக்ட் ஆகிருக்கோ ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த போர்ஷன் ஹெல்த்தியாக இருக்குது, நல்லாயிருக்கு, ஹீல் ஆகிட்டே வருது, நீங்கள் சீக்கிரம் சரியாயிட்டே வந்துட்டுருக்கீங்க அப்படின்றத மனப்பூர்வமாக உணர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. நீங்கள் சீக்கிரமாகவே சரியாயிட்டு எப்பயும் போல் நார்மல் லைஃப்குள்ளே போக ஆரம்பிச்சிருவீங்க. நன்றி, வணக்கம்.